திருவண்ணாமலை தலபுராணத்தில் ஒரு செய்தி இருக்குது. இறைவனை வந்து அடிமுடி யாரும் பார்க்க முடியாது, அதனால் அவர் வந்து ஒளி வடிவமாக நின்றார் அப்படிங்கிறது. ஒரு காலத்தில் வரலாற்று பூர்வமாக திருவண்ணாமலை எரிமலை, அந்த எரிமலை இப்போ எத்தியோப்பியாவில் வெடிச்சது பாருங்கள், அது மாதிரி அந்த எரிமலை வெடித்து மேலே அது அக்கினியாக மேலே கக்குகிறது. அந்த காட்சி நம்முடைய மக்கள் மனதில் நினைவில் நின்றுருக்கு. அதனால தான் வேறு எந்த பக்கத்துலையும் இல்லாதபடி திருவண்ணாமலை ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக அந்த எரிமலையை அதை பார்க்குற பழக்கம் என்பது ஏற்பட்டிருக்கணும். இன்னும் ஜியலாஜிக்கலாக நீங்கள் சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற குட்டு குட்டாக மலைகள் இருக்கும். எல்லாமே உள்ளேந்து கல் வெளியே வந்து விழுந்து அந்த உருண்டை கல்லாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும், ஜியாலஜி தெரிஞ்சுக்கணும், புராணம் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அந்த திருவண்ணாமலையில் இந்த மேலே ஜோதி பார்க்கிறது என்பது ஒரு கார்த்திகை பெருவிழாவில் ஒரு மிகப்பெரிய சடங்காக, மிகப்பெரிய நிகழ்வாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இருக்கட்டும், மலை உச்சியில் தீபம் ஏற்றுற பழக்கம் என்பது எப்படி ஏற்பட்டது? மலைகளில் தீபம் ஏற்றுவது என்பது எப்படி ஏற்பட்டது? சமணர்களுக்கு நாம் நன்றி சொல்லணும். சமணர்களுக்கு நாம் நன்றி சொல்லணும். பொதுவாக சமண முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்க ஊரை விட்டு வெளியில் போய் மலைக்காட்டில் போய் தான் உட்காந்துருப்பாங்க. ராத்திரி நேரத்தில் விலங்கு வரும், ராத்திரி நேரத்தில் பாம்பு பல்லி பூரா ஏதாவது ஒரு விஷ ஜந்து வரும். சமணர்கள் அடிக்கவும் கூடாது. விஷம் பூச்சி வந்தால் அதை அடிக்கவும் கூடாது. அவங்க மயில் ரகால தள்ளி விடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு உயிரை கொல்லக்கூடாது, அப்படிலாம் விதி இருந்தது. இப்போ சமணர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க எங்கெல்லாம் தங்கி இருக்கிறாங்களோ அந்த தங்கி இருந்த படுகை, பள்ளி, கிடை, அதெல்லாம் பேர் அவங்க படுத்துக்கிற இடம் கல்லில் செதுக்கியிருப்பாங்க வழவழன்னு. அப்படி முனிவர்கள் ஒதுங்கி இருந்த இடத்துல ராத்திரி ஏதாவது சிங்கம், புலி, ஏதாவது விலங்கு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நெருப்பு எரிய விடணும். அதுக்கு தான் அவங்க தீபத்தூண் வகுத்தாங்க. நம்ம வரலாறு சரியாக தெரியாமையே அறகுறையாக பேசிட்டு தெரிகிறோம். அவங்க தான் முதல்ல இரவு மேலே அந்த தீபத்தை எரிய விடுகிற பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. சமணர்களுடைய அதிக முனிவர்கள் தங்கியிருந்த இடத்துலலாம் இதை நீங்கள் பார்க்கலாம். அந்த தீபத்தூண்னு ஒன்று இருக்கும், அது வந்து மேலே நெருப்பு வச்சுருவாங்க. அப்படி எரிய விட்டால் தொலைவிலேருந்து நெருப்பை பார்த்தா ஒரு புலி வராது, ஒரு சிங்கம் வராது. நெருப்பு எரியுதுன்னா யானை கூட அந்தாண்ட போடும். காட்டு விலங்கு எதுவுமே நெருப்பு பார்த்தா அதை நோக்கி வராது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், நோக்கி வராது. அதுக்காக தீபம் ஏற்றுகிற வழக்கத்தை, அதுவும் குறிப்பாக மழைக்காலத்தில், மற்ற காலத்தில் கூட இல்லை, இந்த ஊறுவதெல்லாம் ராத்திரி மழைக்காலத்தில் ரொம்ப அதிகமாக ஊர்ந்துக்கிட்டு வெளியில் வரும். அதுக்காக விளக்கேற்றுற பழக்கம். நம்ம கூட வீட்டு வாசலில் கார்த்திகையில் தீபம் வச்சதுக்கு காரணமே வீட்டுக்குள்ளே ஒரு பூச்சி போட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய பழைய கல்ச்சர். இப்போல்லாம் நம்ம ஆர்னமெண்டலாக அதை மாற்றிருக்கிறோம். அப்போ அது வந்து அவசியமாக இருந்த ஒரு காலம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.